போலீஸ்காரங்க வந்து செட்டரை திறக்கவும் 120 பாட்டில் அங்கே உள்ள இருந்துருக்கு. இல்லை செட்டரை தான் திறந்துருக்கான். உடனே 120 பாட்டில் இருந்துச்சுமா, அதனால இப்போ நாங்கள் பிடிச்சிருந்தோம். இல்லை பாட்டில் அடிச்சிருக்காங்க. அவங்க செட்டரை திறக்கவுமே இப்படியே அடிச்சிருக்காங்க. அடிச்சு போட்டு உள்ள கொண்டுட்டு போயிருக்காங்க. அவங்க கொண்டு போன பிள்ளைய தகவல் தெரியவே இல்லை. சாயங்காலம் சொல்லவே இல்லை. சாயங்காலம் 6 மணிக்கு தான் எனக்கு தகவல் தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் போய் போகிறேன், உட்காந்துருக்கேன். பிள்ளை போய் வாங்க போயிருக்கேன். ஏமா சீக்கிரம் வர சொல்லுமா, தம்பி வர சொல்லு, அப்பா வர சொல்லு அப்படின்னா. என்னடா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் வந்தேன். சொன்னேன் நைட்டு வந்து 5 சொன்னாங்க, அடிக்க வாங்க வீடியோ டிவிக்கு 4-5 வக்கீல் இருக்காங்க. அந்த வக்கீல் வந்து வெளியே விட்டுறாங்க, வரமாட்டான்னு சொல்லி போலீஸில் சொன்னேன்னா, நான் போனவொடனே திரும்ப போலீஸில் கூப்பிட்டேன், வா உட்காரு எஸ்ஏ வந்துட்டு அவள் பேசி முடிப்பாங்க. அதனால் நான் அந்த வீடியோ மட்டும் எடுத்துருவாங்க. நைட்டில் ஓடினேன். அங்கேருந்து நீங்கள் விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சாயங்காலம் 6 மணிலேருந்து விரட்டேன். நான் போலீஸோட வந்தாங்க. வீடியோட எல்லாமே இவருக்கு பையன் சொல்லிட்டேன். நம்ம இங்க வரதுக்கு முன்னாடி நானும் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களும் மேயர் அவர்களும் லாக்அப்ல காவல் அருணாச்சலம் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை சந்தித்து விட்டு வந்தோம். அதுவும் மிக மர்மமான முறையில எந்தவித தெளிவும் இல்லாமல் என்ன நடந்ததுன்னு பெற்றோர்களுக்கும் தெரியாம ஒரு மூடு மந்திரமாகத்தான் பல கதைகள் ஒவ்வொரு நேரமும் ஜோடிக்கப்படுகிறது. அந்த ஒவ்வொரு முறை யாராவது தாக்கப்படும் போது, கன்னியாகுமரியில நடந்த சம்பவமாக இருக்கட்டும், இங்க இருக்கட்டும், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களையே குற்றவாளிகளாக, அவர்கள் ஏதோ தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தவர்களை போல பல கதைகள் ஜோடிக்கப்படுகிறது. இந்த அருணாச்சலத்துடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் எங்களை தொடர்ந்து பயமுறுத்திட்டு இருக்கு காவல்துறை, உங்க மேல வழக்கு போடுவோம், நீங்க வந்து ஒரு நியாயம் கேட்டு போராடினால் உங்களை கைது செய்வதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு அவங்க ஒரு பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஒரு தன்னுடைய பிள்ளையை இழந்த குடும்பம் ஒரு பயத்தோடு ஒரு அச்சுறுத்தலோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கிறோம். இது இத்தனையும் தாண்டி காவல்துறையை தன்னிடம் நேரடியாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை. இதுவும் இந்த லிங்கராஜ் அவர்களுடைய குடும்பம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. எஃப்ஐஆர் கூட பதிவு செய்வதற்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு நபர் அதுல ஈடுபட்டிருக்காருன்ற ஒரே காரணத்திற்காக இங்க தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய காவல்துறை அவருக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்டுல சட்டம் ஒழுங்கு காவல்துறை என்று ஒன்று இருக்கா, இல்லைன்னா அது சில பேருக்காக மட்டுமே செயல்படக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டதா 70 நாள்ல அப்படின்னு எனக்கு தெரியல. எத்தனை நடக்கும் ஒரு நாளைக்குன்னே கணக்கு வழக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையிலதான் இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது. ஆனா இதற்கும் அமைதிதான் நமக்கு பதிலா கிடைக்கும்.